Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் ஹாஃப் இயர்லி கூடிய லெசன் பிளான் டே 7 இன்னைக்கு. ஸோ இதில் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக 6 days போட்டிருக்கோம். அது இப்போ தான் பார்க்குறீங்கன்னா அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா லெசன் 7, 8 and 9 ஷார்ட் ஆன்சர்ஸ் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா என்ன, வித் யூனிட்டோட பார்த்துக்கோங்க எல்லாமே. வாட் இஸ் அட்டாமிசிட்டி வித் எக்ஸாம்பிளோட percentage of nitrogen in ammonia எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுறது. Example for heterodiatomic molecule. Next number of moles calculation. இது புக் பேக்கில் டீட்டெயிலில் இருக்கும், பட் 4 மார்க்கில் கேட்பாங்க ரெண்டும் சேர்த்து. 27 gram of aluminium, 1.51 into 10 power 23 molecules of NH4Cl. நெக்ஸ்ட்டு இது வந்து டீட்டெயில் கொஷினில் இருக்கும், உங்களுடைய சாய்ஸ் படிக்கணும்னா படிச்சுக்கோங்க. ரிலேஷன் பிட்வீன் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி. ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸோட எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிட்டு அதுமாதிரி வேப்பர் டென்சிட்டியோட எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிட்டு அதில் ஒவ்வொரு டேர்மை மட்டும் மாற்றிக்கிட்டே வந்துட்டு ஃபைனலாக ரெண்டையும் ரிலேட் ஆகிறத ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவகேட்ரோஸ் லா. இது புக்கின் கொஸ்டின் ஆக்சுவலாக, பட் எப்பயுமே வர கொஸ்டின். அவகேட்ரோஸ் லானா என்னது, இல்லை அவகேட்ரோஸ் ஹைபாத்தசிஸ்னா என்னது, அதோட அப்ளிகேஷன்ஸோட சேர்த்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ரஸ்ட் அண்ட் கிவ் த கண்டிஷன் ஃபார் ரஸ்டிங், அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல் வந்து இருக்கும். ஸோ 1370 கெல்வின்க்கு கீழே ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆனால் என்ன ஆகும், அதுக்கு மேலே ஆக்ட் ஆனால் என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதேமாதிரி சில்வரி ஒயிட் மெட்டல் அந்த மாதிரி 2-3 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த நேம்ஸை மட்டும் ஞாபகம் வச்சு ரியாக்ஷன்ஸில் என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதோ அதை வச்சு எழுதிக்கோங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேம் த ஆசிட் தட் ரெண்டர்ஸ் அலுமினியம் பாசிவ். Next lesson 9 உள்ள ஷார்ட் ஆன்சர்ஸ்: aqueous solution, non-aqueous solution, saturated and unsaturated solution. Aquatic animals lives more in cold region. அடுத்து பைனரி சொல்யூஷன், டிஃபைன் சொல்யூஷன், வால்யூம் பர்சன்டேஜ். ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றா ரிப்பீட்டடாக கேட்பாங்க. அதில் ஒரு எக்ஸாம்பிள் வேறு இருக்கும், அதுவும் தான். ஸோ 9th லெசனோட கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன கொஸ்டின்ஸாக இருக்கும், உங்களுக்கு புரிகிற மாதிரியும் இருக்கும். நெக்ஸ்ட் அதே லெசனில் உள்ள டீட்டெயில் கொஸ்டினில் இருக்கும், பட் அது 4 மார்க்லேயும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. MgSO4.7H2O அதை ஹீட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் ஹைக்ரோஸ்கோபிக் அண்ட் அலக்வசன்ஸ் வித் எக்ஸாம்பிளோட ஒரு 5 பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. புக்கில் கம்மியாக தான் இருக்கும், நெட்டில் சர்ச் பண்ணி கொஞ்சம் எழுதிக்கோங்க. இல்லைன்னா கான்செப்ட் புரிஞ்சு நீங்களாவே அதை பிரித்து எழுதிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக இன்றைக்கி கண்டிப்பாக கவர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.